12th ஸ்டாண்டர்ட் வந்ததும் எப்படியாவது 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 11th இப்போ படிச்சுட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுறதுலே ரொம்ப முக்கியமான வீடியோ இதுவாக தான் இருக்க போகுது. நீங்கள் 11th 12th போகிறீங்க அப்படின்னா அப்போ 12th எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே தயாராகிறது எப்படி? இப்போ நீங்கள் 11th தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ நான் ஆனுவல் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்லை அடுத்து நான் 12th ப்ரிப்பரேஷனை இப்போவே ஆரம்பிச்சிடலாமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் விடை கிடைக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நாங்கள் நிறையா லைவ் செஷன்ஸ், வீக் விசஸ், ஓகே, மேரத்தான் கிளாஸஸ் அந்த மாதிரி நிறையா கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். நம்ம எப்போ நம்மளோட 12th ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம்? இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இல்லையா, இதுதான் சரியான தருணம். ஒரு நாளைக்கு உன்னால் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இப்போவே ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 12th இப்போயிலிருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னா அதில் நீங்கள் என்னெல்லாம் நல்லா படிச்சிருக்கணுன்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு 12th இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ரெடியாக இருக்கணும். நீங்கள் இந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு 3 டிராகன் டெம்ப்ளேட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு 11th எந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கோ அதை விட இன்னொரு படி மேலே 12th டஃப்பாக இருக்கும். நான் எதையுமே மறைச்செல்லாம் பேசல, உடச்சி பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன். ட்ரூத் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. மூணுத்துலேயுமே நிறைய விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்க போது. இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, 12th இருக்கிற ஒரு சில சாப்டர்ஸ், மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்டு, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 4 சாப்டர் உனக்கு தெரியும்ல, மொத்தமாகவே ஒரு 11 சாப்டர் தான். அதில் இந்த 4 சாப்டர் நீ படிக்காமல் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க முடியாது. ஏன் ஒரு 80 கூட வராது. அண்ட் இந்த 4 சாப்டர் நீ படித்து முடிக்கிறதுக்குள்ளே உடம்புல இருந்து உயிர் போய் உயிர் வரும். ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா இந்த 4 சாப்டரும் நீ 11th படிக்கல அப்படின்னா இதை சுத்தமாக உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. 11th நாலேஜ் இருந்தால் தான் உன்னால் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ 11th உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயே ஒரு சில கான்செப்ட் இருக்கும். ஸ்கேலார் அண்ட் வெக்டார், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கைனமெட்டிக்ஸ் சாப்டரில் வரதெல்லாம், சர்க்குலர் மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஆசிலேஷன், வேவ்ஸ், இந்த சாப்டர்லாம் நீ ஓரளவுக்கு புரிஞ்சு படிச்சிருந்தா தான் இப்போ நான் சொன்ன சாப்டர்லாம் 12th உனக்கு நல்லா படிக்க முடியும். நீ 11th இந்த சாப்டர் உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒன்றுமே படிக்கல, புரிஞ்சிக்கல, அப்போ 12th டஃப் தான். யூ என்ன சார், இதில் நிறைய நான் மனப்படம் தானே பண்ணியிருக்கேன், நான் புரிஞ்சே படிக்கலையே அப்படின்னு உங்களில் ஒரு சில பேருக்கு பயம் இருக்கலாம். ஒன்றும் பயப்படாத, நான் அதுக்கெல்லாம் வழி சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணுன்றத புரிஞ்சுக்கும். கெமிஸ்ட்ரி நீ வரேன்னா உனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும், ஏபிசிடி ரியாக்ஷன்ஸு, இதெல்லாம் ரொம்ப டஃப் 12th. அதுலேயும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீ நிறைய வாட்டி படிச்சிருவ, எழுதி பார்ப்பேன், எக்ஸாமில் போய் மறந்துடும். எவ்வளோ வாட்டி தெரியுமா ஸ்ராவணி மேம் கிட்ட அந்த பசங்க சொல்லுவாங்க, மேம் நல்லா படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் எனக்கு எதுவும் மறந்து போகுது. எவ்வளோ படித்தாலும் மறந்து போகுது, குழப்புது மேம். அதுவும் ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ என்னென்னா தனியாக ஒரு 4 ஈக்குவேஷன் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது, ஆனால் மொத்தமாக ஒரு 10 ஈக்குவேஷன் படிச்சுட்டு மொத்தத்தையும் இப்போ நான் எழுதி பார்க்கணுன்னா ஒன்னோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுதுன்னுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவே மோல் கான்செப்ட்டு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸு, பீரியாடிக் டேபிள் பற்றி ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கெமிக்கல் பாண்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்ம்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், மொலாரிட்டி, இதெல்லாம் பேசிக்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும்னா நீ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன செய்யலாம், பட்டையை கிளப்பலாம். மேக்ஸ் வந்தனா அது ஒரு தனி பீஸ்ட். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸ் எந்த அளவுக்கு டஃப் அப்படின்னா, இப்போ நான் மேக்ஸுக்கு 12th பசங்களுக்கு யானியன் சார் இப்போ மேக்ஸ் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பசங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட கிளைம் பண்ணதுனால. ஸோ நீ 11th 12th வர அப்படின்னா நானுமே உனக்கு மேக்ஸ் டீச் பண்ணுவேன், சரியா? அண்டு இதில் ஓகே, சாப்டர் 5 செம்ம சேலஞ்சிங்கான ஒரு சாப்டர் 9 இருக்குது பார், வேறு லெவல். இன்டெக்ரல் கால்குலஸ் பெண்ட் எடுக்கும் போட்டு பசங்களை கதறுவாங்க. அந்த இன்டெக்ரல் கால்குலஸ் தான் நீங்கள் கவனிக்கலாம். நான் 50 டே சேலஞ்சுன்னு இப்போ நம்ம 12th பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக பண்ணிகிட்ருக்கேன், சரியா? இந்த மாதிரி நிறையா டஃப்பான விஷயங்கள் மேக்ஸில் இருக்குது, சரியா? ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ மேக்ஸில் நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு சிலதெல்லாம் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரணும். உங்களுக்கு அல்ஜீப்ராவோட ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா தெரியணும், ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். அதுலேயும் ஒரு சில ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு சைனு, காசு, டேனு, சீக்கன், கொசீக்கன், எல்லாத்துக்கும் காட்டு, எல்லாத்துக்கும் என்னென்ன வேல்யூ வரும்னு மனப்படமாக தெரியணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியணும்.
பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எழுத தெரியணும். sin 90 மைனஸ் தீட்டா என்ன வரும், cos 90 மைனஸ் தீட்டா என்ன வரும், இந்த மாதிரி வேல்யூலாம் எது கேட்டாலும் தூக்கத்தில் எழுந்தாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரியா? குவாடினேட் ஜாமெட்ரியில் உங்களுக்கு நல்ல பேசிக்ஸ் தெரியணும். டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஃபார்முலா என்ன, ஸ்லோப் கான்செப்டை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோப் கான்செப்ட் இருக்கு பாரு, இது உங்களுக்கு 12th செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிப்போம். ஹோம்ஸில் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸில் எல்லா இடத்துலையும். அப்போ நீ மேக்ஸ் ஒழுங்காக படித்தா தான் ஃபிசிக்ஸே ஒழுங்காக படிக்க முடியும். சரியா? அப்போது இது எல்லாமே உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப பயன்படும். முக்கியமாக வந்து இந்த சாப்டர் இருக்குல்ல, குவாடினேட் ஜாமெட்ரி நீ நல்லா படித்தா 12th சாப்டர் 6 ரே ஆப்டிக்ஸை நீ ரொம்ப ஈஸியாக நல்லா புரிஞ்சு படிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இங்கே இருக்குது. ஒரு சப்ஜெக்டில் படிக்கிறது உனக்கு இன்னொரு சப்ஜெக்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே? அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸையும் இதில் நான் சேர்த்தே சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சார் நீங்கள் எப்போ 12th தீமினல் பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? நம்ம 12th தீமினல் பேட்ச் உங்களுக்கு வரப்போகிற ஜனவரி 14 பொங்கல், ஜனவரி 14 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இப்போவே நீ தீமினலில் ஜாயின் பண்ணுற அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸை விட 1000 ரூபாய் கம்மி. ஆக்சுவல் தீமினலோட ஒரிஜினல் ஃபீஸ் என்னவோ அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்க போகுது, ஃபீஸு 1000 rupees கம்மியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1.5 years, அதாவது இப்போ நீ 11th ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறல்ல, அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு நானே ரிவிஷன் பண்ணி தரேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ 11th 12th போகிறதுக்கு ஒரு சில பேசிக்ஸ்லாம் உனக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் 12th நல்லா படிக்க முடியும்னு சொன்னால அந்த பேசிக்ஸை இந்த பேட்சில் நாங்களே சொல்லித்தரோம். உங்களுக்கு ஆஃப்டர் உங்களுடைய 11th ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்துகிறோம் லீவில். அதில் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லித்தரோம். இதை சொல்லி கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா 12th 1 year இது கூட சேர்த்தே வந்துடும். ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக லைவ் கிளாஸ், ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். வெள்ளியிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸு, 1 year ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், நீ 12th பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு 1.5 yearsக்கு ஃபுல் சிலபஸ் ரிவிஷன், டெய்லி ஸ்டடி பிளான், கிட்டத்தட்ட 2.5 hours ஆஃப் லைவ் செஷன் எவ்ரிடே, உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸு, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு, லைன் பை லைன் அண்ட் புக் பேக் ரிவிஷன், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் ரிவிஷன். ஈவன் சார் எனக்கு கைடு புக் வேணும், இது வரைக்கும் நான் 12th கைடு புக் வாங்கலை, நீங்கள் கைடு புக் தருவீங்களான்னா நாங்களே கூட கைடு புக் தரோம். ஸோ பேட்சை ஜனவரி 14 என்ன செய்கிறோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறோம். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம 11th மார்க்கை நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் போதும். 12th சூப்பர் டூப்பராக படித்து நல்ல மார்க் எடுத்து என்ன பண்ணலாம், சூப்பர் டூப்பராக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம், வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சு காட்டலாம். புரியுதா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். தலைவரே 1000 ரூபாய் கம்மி, நீங்கள் டோட்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனவரி 14 நான் லைவாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, வந்து பாரு. நான் இப்போவே சொல்லிடுறேன், நாங்கள் இது வரைக்கும் பண்ண ஃபீஸ்லேயே ஒரு வருஷ பேட்சுக்கு இவ்வளோ கம்மியாக நாங்கள் பண்ணதே இல்லை. சரியா? லிட்ரலி நாங்கள் 12th ஒரு சில கிராஷ் கோர்ஸ்லாம் 2 மாதத்துக்கு பண்ணோம் பாரு, ஆல்மோஸ்ட் அந்த ஃபீஸுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 yearsக்கு செய்ய போகிறோம். ஸோ அதனால் உங்கள் அப்பா அம்மா கிட்டே நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. ஓகே, ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன், 2000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? குட் பை.